சிடி ரசிகர்களுக்கு இனிமையான இரவு வணக்கம். இன்றைக்கும் உங்களுக்காக ஆல்டோனா கஸ்டம் ஹோம்ஸ் பிரசன்ஸ் பியாண்ட் த சேல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கும் எனக்காக 4 கெஸ்ட் இருக்கிறாங்க. அந்த 4 கெஸ்ட்டையும் நீங்கள் வித்தியாசமான கேள்விகளை கேட்க போகிறீங்க. எஸ், ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், ஒரு வீடு கட்ட போகிறோம் அல்லது வாங்க போகிறோம். அந்த வீட்டுக்கு நாங்கள் என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது, நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் எப்படி கோ த்ரூ பண்ணி அந்த வடிவான வீட்டை, அந்த ட்ரீம் ஹோமை நாங்கள் எங்களோட கையில் எடுக்கிறோம்ன்றது தான் இன்றைக்கும் நாங்கள் கதைக்க போகிறோம். ஆனால் அதுக்கிடையில் எங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் பாப்அப் பண்ணும். எங்களை சுற்றி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அந்த கொஷின்ஸுக்கு எல்லாம் ப்ராப்பராக எங்களுக்கு சரியான முறையில் ஆன்சர் பண்ணுறதுக்கு தேர் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ welcome them all to Beyond Sale. Beyond Sale நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜெயா செல்வரத்னம். he is a reliable professional home inspector. So he is an home inspector. உங்களுக்கு ஹோமில் இன்ஸ்பெக்ஷன் சம்மந்தமாக ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் நிச்சயமாக கேட்கலாம். அதே நேரத்தில் எங்களுக்கு இந்துஷா இருக்கிறா. இந்துஷா ரவீந்திரன், SI Home Staging and Design. Welcome Intusha. And Ramanandappa, maybe you all know him. He is a Mortgage Alliance and Mortgage Empire. So he's a mortgage agent. And of course, Renuka Ram. Hi Renuka. She is Remax Royal Properties, Renuka Ram. எல்லாரையும் நாங்கள் ஹாய் சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் நான் யார்ட்டேருந்து தொடங்குறேன்னு எனக்கே யார்ட்டேருந்து தொடங்குற கன்ஃபியூஷனாக இருக்குது. ஓகே ஜெயா, நாங்கள் உங்கள்கிட்டேருந்தே தொடங்குவோம். ஹோம் இன்ஸ்பெக்ஷன். ஹோம் இன்ஸ்பெக்ஷன் என்னோடனே நிறைய கேள்விகள் இருக்குது. பட் என் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு, ஒரு புது வீடு நாங்கள் வாங்குறதா இருந்தால் இஸ் இட் நெசசரி ஃபார் அஸ் டு டூ அ ஹோம் இன்ஸ்பெக்ஷன்? கண்டிப்பாக எல்லா வீட்டிலையும் பிரச்சனைகள் இருக்கும். ஸ்பெஷலி நீங்கள் பில்டர்ஸ்கிட்ட இருந்து பண்ணுற பொழுது நிறைய கோட் வயலேஷன்கள் இருக்கும். அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நாங்கள் இப்போ ஒரு சாதாரணமான ஒரு பயஸாக நாங்கள் போய்க்கல, நாங்கள் வீட்டின் அழகைத்தான் கூட பார்ப்போம். அதுக்கு உள்ளுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குன்றது எங்களுக்கு ஒரு ஆளும் தெரிய போகிறதில்ல. அதுகளுக்காக தான் நீங்கள் ஒரு ஆளை வைத்து அதை பார்த்து முடிவெடுக்கிறது பெட்டர். ஸோ புது வீடுகளுக்கு எங்களுக்கு ஹோம் இன்ஸ்பெக்ஷன் புது வீடோ பழைய வீடோ எல்லா வீடுகளுக்கும் நீங்கள் வேண்டுற பொழுது அதுக்கு செய்து இன்ஸ்பெக்ஷன் செய்து எடுக்கிறது மிகவும் நல்லது. ஸோ பில்டர்ஸ் த்ரூ நாங்கள் ஒரு வீடு வாங்குறதா இருந்தால் அதுக்கு இப்போ வந்து உங்களை இன்ஸ்பெக்ஷனுக்கு ப்ராயர் கேட்குறாங்களா? அதில் 2 விதமாக போகலாம். பில்டர்ஸ் வந்து உங்களோட வீடு நீங்கள் உங்களோட கைக்கு திறக்கும் முதல் ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் என்று சொல்லி ஒன்று இருக்குது. உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று தருவாங்க. அந்த டைமுக்கு நீங்கள் கூட்டிக் கொண்டு போகலாம். அப்படி இல்லை, நீங்கள் அதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் 30 day வாரண்டின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வாரண்டி ஒன்று இருக்குது. அந்த வாரண்டி வந்து இப்போ நீங்கள் ஒரு பில்டர்ஸ்கிட்ட பண்ணுற பொழுது முதலாவது நீங்கள் அதை செக் பண்ணணும். இப்போ கஸ்டம் ஹோம் பில்டராக இருந்தாவே அந்த டெரியோன் வாரண்டி ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட பில்டரான்னு சொல்லி பார்த்து அதுக்கு குவாலிஃபைடுன்னு சொன்னால் நீங்கள் அந்த 30 day இதுக்குள்ளே செய்த அந்த ஒவ்வொரு கேட்டகரியாக இருக்குது. 30 days, 1 year, 2 yearன்னு சொல்லி இருக்குது. நீங்கள் அந்த 30 டேக்கும் செய்யலாம். அதை மிஸ் பண்ணி நீங்கள் சொன்னால் அந்த 1 yearக்குள்ள அது ஒரு கிரிட்டிக்கல் பீரியட். அதுக்கு ஒருக்கா செய்து அந்த வாரண்டி ஃபார்மை ஃபில் பண்ணி டெரியோனுக்கு அனுப்பி விட்டீங்கன்னு சொன்னால் டெரியோன் வந்து பில்டருக்கு ப்ரெஷர் கொடுத்து அதை உங்களுக்கு செய்து தருவினோம். ரைட். மற்றது அந்த ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷனுக்கு சில பேர் கூட்டிட்டு போகிறவ அது வந்து என்னென்னு சொன்னால் பில்டர்ஸ்ன்ற ஒரு இன்ஸ்பெக்டர் வருவாங்க, பில்டரால் அனுப்பப்படுறது. அது வந்து ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது, 45 minutes 1 hourன்னு சொல்லி. உண்மையில அது காணாது. ஒரு புது வீடு நீங்கள் ஒரு செய்கிறோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3 to 4 hours வேணும் உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் அந்த வீடு ஃபுல்லாக செய்து அதை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு. அதாவது அதை நீங்கள் அப்படி என்ன சொன்னால் துறப்படுத்ததுக்கு அப்புறம் 30 டேக்கு முதல், அதாவது வந்து நீங்கள் 30 நாளுக்கு முதல் போயிட்டாலும் அந்த ஃபார்ம் அனுப்பலாம். கூட நீங்கள் அந்த லாஸ்ட் வீக்கில் செய்து அனுப்புறது நல்லது. என்னென்னு சொன்னால் நீங்கள் இந்த டே 1லேருந்து 30 நாள் வரைக்கும் நீங்கள் வீடு பாவிக்கலாம்னு இல்லை, பாவிச்சு அதில் வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்து அந்த 30 டேக்குள்ளே நீங்கள் இந்த வாரண்டி ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்பலாம். ஓகே, இப்போ 30 டேக்குள்ளே நீங்கள் வாரண்டி ஃபார்ம்னு சொல்கிறீங்க. இப்போ நியூ ஹோம்ன்றதால மோஸ்ட்லி இந்த புது வீடுகளில், இப்போ பழைய வீடுகளில் எங்களுக்கு தெரியும் சில டேமேஜஸ் எங்களுக்கு ஆப்வியஸாகவே எங்களுக்கு தெரியும். இப்போ புது வீட்டில் மோஸ்ட்லி எப்படியான இஷ்யூஸ் வாரது? கூட வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் இஷ்யூகள் இருக்கலாம். நாங்கள் பண்ணலை கலட்டி பார்க்கும்பொழுது உள்ளுக்கு சிலவள அந்த வித்தியாசமான வயர்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம், அதில் கோட் வயலேஷன் இருக்கலாம் அதில், அல்லது ஃபர்னஸ் டக்டுகள் வந்து ப்ராப்பராக கனெக்ட் பண்ணாமல் இருக்கலாம். சில ஒரு செக்ஷனுக்கு அந்த ஃபர்னஸ் டக்ட் வந்து இப்படி 2 பக்கம் போகிற மாதிரி தான் அந்த கூட பிரிச்சு விடுவாரு. அதை ஹீட் பேலன்சிங்னு சொல்லி ஒன்று செய்வாங்க. அந்த ஹீட் பேலன்சிங் வந்து சில ஒரு செக்ஷனும் உங்களுக்கு கூட ஹீட்டை விடுவாங்க, இன்னொரு செக்ஷனும் குறைச்சி விடுவாங்க. இப்போ நீங்கள் விண்டர் டைமில் ஹீட் போடும்போது ஒரு ரூமுக்கு நல்ல ஹீட் வரும், இன்னொரு ரூமுக்கு குறைஞ்சி வரும். சில இடங்களில் பிளாக் பண்ணியே இருக்கும். ரைட்.
பில்டர்ஸ் செய்து போட்டு அவங்க ஒவ்வொரு தனித்தனி கான்ட்ராக்டர் தான் ஒரு வீட்டை கட்டி முடிக்கிறது. அப்போ ஒவ்வொரு நேரம் தங்களோட வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ மற்றக்கு என்ன இருக்குன்னு சொல்லி அவங்க கவலைப்பட போகிறது இல்லை. ஓகே, அந்த அப்படியான இதுக்கு தான் அந்த இன்ஸ்பெக்ஷன் செய்து அனுப்புறது. ஸோ 30 டேஸ்ன்னு சொல்றீங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஹீட் சேஞ்சஸ் வந்து ஆப்வியஸாக எங்களுக்கு சம்மர் டைமில் தெரிய வராது. சம்மர் டைம்லையும் ஏசி போடுவீங்க. ஓகே, அப்படி சொல்கிறீங்க. மற்ற இந்த இன்சுலேஷன் பிரச்சனைகளும் இருக்கிற வடிவா இன்சுலேஷன் செய்யாட்டிக்கும் சில உள்ள ஆட்டிக்குள்ள இன்சுலேஷன் ஒரு பக்கம் அடிபட்டிருக்கும், ஒரு பக்கம் கூட அடிபட்டிருக்கும், ஒரு பக்கம் குறைய அடிபட்டிருக்கும். ரைட், அதெல்லாம் இப்போ சில பேர் எல்லாம் பார்க்க போகிறது இல்லை கடைசி வரைக்கும். ரைட், சரி. ஸோ அது ஜெயா செல்வரட்னம், யூ ஒர்க் ஃபார் ரிலையபிள் ப்ரொஃபஷனல் ஹோம் இன்ஸ்பெக்ஷன். அண்ட் அடுத்ததான் நாங்கள் ஹோம் ஸ்டேஜிங்கில் போகலாம். இப்போ வந்து ஹோம் ஸ்டேஜிங் ஒரு ட்ரெண்டாக வந்திருக்கு. மோஸ்ட்லி எல்லா வீட்டுக்குமே வந்து ஹோம் ஸ்டேஜிங் செய்கிறாங்க. அது செய்தால் எங்களுக்கு என்ன ப்ளஸ் இருக்குது? ஹோம் ஸ்டேஜிங்ன்றது லைக் ஆப்வியஸாக போயிட்டு. ஸோ வாட்ஸ் த பெனிஃபிட் த கிளைண்ட் கெட்டிங்? ஸோ when you home stage, அது வந்து உங்களோட வீடு sells faster than an unstaged house. Also when the returns, so a lot of staged houses you can sell it at a higher price than what you're asking for, and it's also proven when sometimes more than 6%, 6 to 20% higher than what you're asking for. So that's one of the advantages. And I think the market later days when the very short period of time it will sell. Yes, it sells faster. And also when if you go to a house that's staged and a house that's not staged, you're going to want to go buy that house, right? Because you can kind of visualize, okay, இப்படி தான் நாங்கள் ஃபர்னிச்சர் வைக்கலாம் இப்படி. So that's one of the benefits. ஓகே, ஸோ பார்த்து கொண்டிருக்கிற டிடி நேர்களுக்கு என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஃபேஸ்புக் லைவ்லேயும் வந்துட்டுருக்கிறோம். ஸோ ஃபேஸ்புக் லைவில் கூட நீங்கள் உங்களோட கொஷன்ஸை கேட்கலாம். அது மாத்திரமல்ல 4162919025 4162919574 என்றது எங்களோட ஃபோன் நம்பர். உங்களுக்கு இப்போ எங்களோட ஸ்க்ரீனில் தெரியும். அந்த நம்பருக்கு கூட நீங்கள் கால் பண்ணி உங்களோட கொஷன்ஸை கேட்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தால் நாங்கள் எல்லாட்டையும் கேட்டதுக்கு பிறகு உங்களுக்கு நிறைய கொஷன்ஸ் இருக்கும் பர்சனலாக. அந்த questions நீங்க கேட்கலாம். So make sure 4162919025 or 4162919574 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட questions நீங்க கேட்கலாம். ஸோ நாங்கள் இப்போ காய்ச்சி கொண்டிருக்கிறது இந்துஷா SI ஹோம் ஸ்டேஜிங் அண்ட் டிசைன். ஸோ இந்துஷா, எவ்வளோ தூரத்துக்கு கிளைண்ட்ஸ் விரும்புகிறாங்க இப்போ ஸ்டேஜிங் செய்கிறதுக்கு? A lot of clients வந்து interest staging செய்கிறது because அவைகளுக்கு தெரியும், right? அது வந்து faster sell பண்ணலாம். So we had a client, they had their house on the market for a few months, and then avila request பண்ணினேன், நாங்கள் ஸ்டேஜிங் செய்ய போகிறோம், and நாங்கள் கேள்விப்பட்டாங்க இப்படி ஸ்டேஜிங் செஞ்சால் எங்களோட ஹவுஸ் ஃபாஸ்டராக செல் பண்ணுவாங்க அண்ட் ஹையர் ப்ரைஸுக்கு. ஸோ கஸ்டமர்ஸ் இப்போ அவளுக்கு தெரியுது, ஓகே ஸ்டேஜிங் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அவன் வீட்டு இருக்கிற சாமான் எல்லாம் அவளுக்கு பர்சனலைஸ்ட், ரைட்? ஸோ when buyers are coming, they want to see something that will attract everybody. So the sellers don't know what to do, what to take away. So that's why they're very interested in staging now. Thanks, Intusha. So next we're going to Renuka Ram. Renuka, she's a realtor and broker record. Okay, Renuka, mostly in the பெண்களை பொறுத்த வரைக்கும், நான் யாரையும் ஆண்களை நான் ஒன்றும் குற்றம் சொல்லலை, இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் தேர் வெரி காம். லைக் ஒரு விஷயத்த சொல்லிக்கல வித்தியாசமாக இருக்கும், ரைட்? அதோட அவுட்புட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ வீடு வாங்கிக்கல ஒரு ஆள் உங்களை நம்பி வரைக்கல, பர்சனலாக நீங்கள் அட்வைஸ் பண்ணுற விதமாக இருக்கலாம், அண்ட் யூ கோ த்ரூ த ப்ரொசஸாக இருக்கலாம், வித்தியாசமாக இருக்கும், ரைட்? ஸோ மோஸ்ட்லி நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க? ஒரு கிளைண்ட் உங்கள்கிட்ட ஒரு ஃபேமிலி, ஒரு யங் கப்புள் வரைக்கல, ஹவு டு யூ அட்வைஸ் தெம் பர்சனலி? So basically our first appointment, what I would advise my agents and I personally what I do is, now orekum veedu kaata maten. First one is like a consulting, because a realtor is more not just a realtor, we're like a counselor, right? Advisor, right? So in the moondu pera paakumbodhu engalda nambi varanga first, right? So first avila I'll sit them down before I even ask them about their budget, or those are important things. I ask them for like their wish list. What is their dream home, right? I will the wish list. Why are they buying a house? The why is such an important question. Are they buying because they want to downsize, or do they want to
Are they expanding their family? Do they want a bigger home? Are the kids for the kids' school? So there's so many different reasons. So as a realtor, we need to find out what's their why, what's their purpose of making that move, or buying. What is it really important to them? After that, I ask them what's their likes. Write a list of 10 of your priority. And sometimes if a husband and wife would meet pandranda, we have to make sure they're on the same track, right? Because wife's desire and husband's desire could be totally this way or lined with each other. So avilda vision apart, I will help them based on their vision. So basically, I am putting my feet into their shoes, and I'm visualizing where are they going, what do they want. So their dream becomes our dream, and it's like a combined goal, right? So it's one goal that we're going to try to find their dream home. So we write down the wish list. Out of the 10 things, we would say list them from 1 to 10, which is the most important to the least important, right? After that, then obviously I'll ask them, what is your budget? What's your affordability, right? So before we go and get so excited and start liking everything, go visit a mortgage broker, if they haven't already, and get pre-qualified. After getting pre-qualified, and now I know what they can afford, I'm more comfortable placing them somewhere so their deposit check is safe, right? So there's no backing out. I can waive the finance condition if need be. And that's how most of our realtors will do it. But it's just, it's very exciting. If you're not feeling their excitement, then you shouldn't take on that client, because then you're wasting their time and your time. So wish list and the budget comes together. The budget and the wish list comes together, and usually I tell them to go home and kind of, if it's husband and wife, write down the wish list together. That way they have an understanding of what where they're going, right? If they don't know where they're going, then I can't guide them, right? So after that, then we would guide them to the mortgage broker, and at the end of the day, home inspector, and if we're selling, definitely the home stager. Like all the things they're saying, I'm so itched to jump into it, because even I want to piggyback on what Jayana said about the home inspection for builder purchases is very important, because when Ram and I bought our home, it was a builder purchase, and we did home inspection, and if we didn't do the home inspection, we wouldn't have known there was a hairline crack in the basement, which we would have missed, because when you do the PDI, you just see what looks pretty and what doesn't, like basic floors. So if we didn't do that, then our house, when it's raining, would have started flooding, and we wouldn't have known, right? And so a lot of things that they're saying is, as a realtor, it's important to advise our client as well. So as she said, அப்படி floor issues வந்து new houses-ல ஆரம்பத்திலே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வரும். அந்த அப்படியான கிராக்கள் வந்து கட்டாயம் வரும். செட்டில்மெண்ட் கிராக்னு சொல்லி வரும். என்ன நடக்குன்னு சொன்னால், இப்போ முதல் வந்து அந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் லேண்டை டெவலப் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் போல் தான் முதல் போடுவாங்க. ஃபவுண்டேஷன் போல் போட்டதுக்கப்புறமா ஃப்ளோரில் வந்து வைக்கல் போடுவாங்க, இந்த மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி இப்போ இந்த க்ரஸ்ட் ஸ்டோன், சல்லிக்கல்லுன்னு சொல்லுவாங்க, அதை போட்டுட்டு இப்போ இந்த கான்கிரீட் கொண்டு வந்து போட்டு விடுவாங்க. இங்கே வந்து அந்த அயன் பார் ஒன்றும் வைக்கிறது இல்லை, கம்பிகள் ஒன்றும் வைக்கிறது இல்லை. அப்போ என்ன நடக்குன்னு சீமெந்தை கொண்டு வந்து போட்டதுக்கப்புறமா சீமெந்து கிராக் பண்ணும். அது சீமெந்து கிராக் பண்ணுறது வந்து அது காமனான ஒரு ஃபேக்டர். கான்கிரீட் ட்ரை பண்ணிக்க கிராக் பண்ணுறது வந்து அது எவ்வளோத்துக்கு கிராக் பண்ணுறது தான் இங்கே இஷ்யூ. பில்டர்ஸ் வந்து ஒரு கைட்லைன் வச்சுருப்பாங்க, ஒரு டூனி போகிற சைஸுக்கு மேலே போனால் தான் நாங்கள் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம்னு சொல்லி. ரைட். அதே இது வந்து ஃபவுண்டேஷன் போர்டில் உங்களுக்கு கட்டாயம் வரும். ஃபவுண்டேஷன் போர்டில் வரதுக்கு அதான் இப்போ பில்டர்ஸ் வந்து ஒரு பில்டிங் கோட் வந்து என்ன சொல்கிறேன்னு சொன்னால், பில்டர்ஸ் வந்து ஒரு பபிள் ரேப் ஒன்று போட்டு கொடுப்பாங்க. ஃபவுண்டேஷன் ரேப்னு சொல்ல ஒரு திக் ஒரு பிளாக் ஒரு பிளாஸ்டிக் ஒன்று பபிள்ஸ் மாதிரி இருக்கும். அது வந்து வாட்டர் ப்ரூஃபிங் செய்கிற மெட்டீரியல், அது போட்டு கொடுக்கணும் கட்டாயம். அதே மாதிரி தண்ணி உள்ளுக்கு வரும் கட்டாயம். இப்போ நாங்கள் போனால் என்ன செய்கிறோன்னு சொன்னால், ஏதாவது ஸ்டெயின் அல்லது ஏதாவது மார்க் இருந்தேன்னு சொன்னால், வெளியில் ஒரு கார்டன் ஹோஸ் எடுத்து கொஞ்சம் பிடிச்சி பார்க்குறது உள்ளுக்கு தண்ணி வருதான்னு சொல்லி. இப்படி வந்துன்னு சொன்னால் வித்தின் தட் வாரண்டி பீரியட் எக்ஸ்பயர் பண்ணுறதுக்கு நீங்கள் அதில் செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் அதில் பில்டர்ஸை கொண்டு அது ஃபிக்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அதுதான் மெயின் ரீசனாக நியூ ஹோம்ஸ் வாங்கிக்கல பேஸ்மெண்ட் செய்யாமல் வாங்குறதுக்கான பில்டர் சொல்கிறது காரணம் அதில் தான். செட்டில் பண்ணிக்கல சில இஷ்யூகள் கட்டாயம் வரும். கிராக்கள் வரலாம், ஃபவுண்டேஷன் லீக் வரலாம் என்று சொன்னால், அவன் பேஸ்மெண்ட் செய்துன்னு சொன்னால் அவைகளுக்கு அது கஷ்டம் அது செய்கிறதுக்கு. சில விஷயங்கள் எலக்ட்ரிக்கலில் நீங்கள் எல்லாம் கை வச்சு அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இது செய்ததால இந்த பிரச்சனை வந்திருக்கலாம்னு சொல்லி.
Okay. அதுதான் ரீசனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் அதைத்தான் அதை சொல்லுவாங்களாட்டா இது செய்ததால இந்த பிரச்சனை வந்திருக்கலாம். பட் ஸ்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 30-day பீரியடுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு 1 year பீரியட் நீங்கள் சொன்னீங்க கிரிட்டிக்கல் பீரியட் அது 1 year வந்து கட்டாயம் இருக்கா செய்கிறது பெட்டர். நீங்கள் 30 day மிஸ் பண்ணி நீங்கள் சொன்னால் கட்டாயம் அந்த 1 yearக்கு இருக்கா செய்யும். ஸோ இன் கேஸ் இஃப் இப்போ நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன், மேபி ஐ எம் ராங், பட் ஒரு புது வீட்டை வாங்கி ஐ எம் டூயிங் த பேஸ்மெண்ட், சரியா? இப்போ 1 year-ஆல எனக்கு இஷ்யூ 1 year-க்குள்ள இஷ்யூ வருது, ஸ்டில் தேல் லுக்கிங் டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணினா அந்த ஃபினிஷ் பண்ணின ஏரியாவை தவிர வார பிரச்சனைகள் தான் அவங்க கவர் பண்ணுவாங்க. இப்போ ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ள வார பிரச்சனை அதில் உங்களோட அந்த அவங்களோட இதை ரீட் பண்ணி நீங்கள் சொன்னால் தெரியும், அதில் போட்டிருப்பாங்க கண்டிப்பாக. ஓகே, ஸோ அவங்களோட கண்டிஷனுக்குள்ள. And I also want to add something else. What Indusha said about home staging, like, but now the buyer or the poikla, if I or the buyer doesn't, if we really like a home, we'll go sit down. And the sit down feeling variety, and the vita we won't spend more than a minute. Yeah. Right? So when it's staged and when it feels cozy, if my buyer or I sit down, we know that's something to spend time there. And so we go visit their wish list again and see, did this house have some of the wish list that was part of their list. So like that, like everything they're saying is so important. அது ஒவ்வொரு வியூ வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஆஸ் அ பையர் நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் என்ன இருக்குன்றதை உங்களை அட்ராக்ட் பண்ணும். எங்களுக்கு போய் எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் எங்களுக்கு அதுகள் தெரிய போகிறது. நீங்க பார்க்குறது கதவு ஜன்னல் They're looking inside, we're looking cosmetic. அதில் பார்க்குறது what's behind the walls. Yes. எங்களுக்கு முதல்ல மளிகை பூ சில இடங்களில் நாங்கள் போய் பேச்சும் பண்ணியிருக்கோம். என்ன சொன்னால் சொந்தக்காரர் வீட்டை போனால் சில வேலை மேலே பார்த்து இல்லை தண்ணி லீக் பண்ணுதான்னு சொல்லி பேச்சுகள் வண்டி நடங்கள். பட் அதே ஹோம் ஸ்டேஜருக்கும் அந்த இஷ்யூ இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம் ஸ்டேஜிங் செய்துட்டு சும்மா ஒரு வீட்டை போய் பார்த்தாலும் no, this position is wrong, you should turn this right. You might be itching to move this around. Yeah. அப்படி உங்களுக்கு இருக்கிறதா? Yeah, for sure. And when I walk into a house, sometimes அந்த sofa வந்து ஒரு different angle இருக்கு, right? So I want to tell them, no, இப்படி போட்டா நல்லம், but then that's right there, away. there. Every house I go to now, that's what goes in my mind. And ராம் இப்போ யோசிக்க போறா, என்னடா இவங்களே காச்சு. At the end of the day, the mortgage broker makes it happen. If we don't have a good mortgage broker, then all our dreams goes away. Yes, ராம் ஆனந்தப்பா. ராம், இப்போ வந்து எல்லாருக்குமே இந்த இருந்தாலும் ட்ரீம் இருந்தாலும் end of the day it comes to your hand. ஸோ குவாலிஃபை பண்ணுறதுல தான் எல்லாமே இருக்கு, ரைட்? ஸோ ஒரு அவரேஜாக ஒரு ஆளுக்கு ஒரு 50,000 சேலரி இருக்குது, ஆனுவல் சேலரி அப்படின்னு வச்சா வாட்ஸ் த பர்ஃபெக்ட் ஹவுஸ் ஃபார் தட் பர்சன் நினைக்கிறீங்க? லாட் ஆஃப் சேஞ்சஸ் ஹஸ் கம் இன் டு பிளேஸ். இப்போ வந்து முந்தைய மாதிரி மார்க்கெட் இல்லை. இப்போ இந்த முறை இப்போ வந்து புதுசாக வந்து மார்க்கெட்டில் வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்னு கொண்டு வந்தால் வந்து பேசிக்லி குவாலிஃபைங் ரேட் யூஸ் பண்ணுறது வந்து போஸ்டட் ரேட் இல்லாட்டி வந்து இன்றைக்கு இருக்க கண்ட்ராக்சுவல் ரேட் ப்ளஸ் 2%. ஸோ கண்ட்ராக்சுவல் ரேட் என்றால் சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கு வந்து பேங்கின் ரேட் 5 இயருக்கு வந்து 3.49 இல்லாட்டி வந்து 3.59 வைக்கணுமெண்டா 3.59 ப்ளஸ் 2% அப்படி தான் குவாலிஃபை பண்ணுறது. முந்தி வந்து ஒரு கிளைண்ட் வந்து ஒரு வீடு வாங்கும்போது கிளைண்ட்ஸ் வந்து யூஸ்வலாக லெஸ்ஸே $100,000 கம்பைன்டு இன்கம் இருக்குன்னு சொல்லுவோம். கம்பைன்டு இன்கம் ஒரு 100,000 இருக்கிறால் 520,000 550,000 வரைக்கும் முந்தி வாங்கலாம். இப்போ அதே கிளைண்ட் வந்து $100,000 இன்கமோட வந்து 380 to 350 to 380 what they can afford to buy. ஏன்னா வந்து அந்த புதுசாக வந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸால் வந்து லாட் ஆஃப் சேஞ்சஸ் ஹஸ் கம் இன் டு பிளேஸ். பட் இட் டசன்ட் மீன் தட் வி கேனாட் டூ எனி டீல்ஸ். தேர்ஸ் ஆல்வேஸ் சொல்யூஷன்ஸ் தேர். இப்போ வந்து லெண்டர்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஈவன் தோ போஸ்டட் ரேட் என்று வச்சுருந்தாலும் முந்தி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா தேர்ஸ் லாட் ஆஃப் லெண்டர்ஸ் ஹூ ஜஸ்ட் எக்ஸிடட் த மார்க்கெட். நிறைய லெண்டர்ஸ் வந்து முந்தி வந்து 2008 subprime market and சொல்றது subprime lenders. So any lenders who are just doing a little bit on the high rate interest rates இது கொண்டதாகலாம் எக்ஸிட் பண்ணவே. இப்போ வந்து அதே lenders எல்லாம் வந்து என்ட்ரு பண்ணிக்கிற மார்க்கெட்டுக்கு ஏன்னா வந்து market has changed where they are not able to qualify. அவங்களால வந்து குவாலிஃபை பண்ண முடியாமல் இருக்குது ரெகுலர் பேங்க்கில் போய் mortgages இருக்கிறதுக்கு. So இப்போ வந்து ADLs become BDLs has become CDLs. When I say that ADLs என்னும்போது வந்து interest rate வந்து around 3.29 3.89 3.99 வரைக்கும் போகுது. BDLs என்றது வந்து 3.99 இருந்து வந்து 4.99 5.99. CDLs என்றது வந்து 5.99 இருந்து வந்து goes up to 8%. Oh my gosh. So that's the difference. So, but for answer your question, $50,000 income ஓட வந்து if the client is putting 20% down payment, we'll be able to get the mortgage for 30 years amortization. So amortization என்றது வந்து basically lenders வந்து கொடுக்குற 25 years 30 years 35.
என்று சொல்லி ஒரு சில லெண்டர்ஸ் வந்து 20% போடும்போது 35 years amortization எடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி லெண்டர்ஸ்ட்டை போகும்போது we are able to get a mortgage for around 320,000க்கு நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்குது. அது 35 years amortizationக்கு 20% போட்டால் மட்டுமே. அதை கூட போட்டால் வித்தியாசப்பட போகுது. 5% 10% போனால் அதை வந்து ஹை ரேஷியோ மோர்கேஜ்னு சொல்கிறது. ஸோ ஹை ரேஷியோன்னும் போது வந்து டெஃபினெட்லி they will be qualified for about condo and பார்த்தீங்கன்னா 150 to 175. That's what you're going to look at. Again, the key is the down payment. Okay. And the credit, right? And the credit. So நாங்கள் இன்னும் நிறைய பேச போகிறோம். Altona Custom Homes வழங்கும் Beyond the Sale நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக்குக்கு போகிறோம். ஆனால் மறக்காதீங்க, திருப்பி நீங்கள் எங்களோட ஜாயின் பண்ணலாம். நாங்கள் திருப்பி உங்களை சந்திப்போம் ஒரு குட்டி பிரேக்குக்கு பிறகு. Altona Custom Homes Beyond the Sale நிகழ்ச்சியில் நாங்கள் குட்டி பிரேக்கு பிறகு திருப்பி சந்திக்கிறோம். ராமோட காய்ச்சிட்டு இருந்தோம். ஆனால் ராம்கிட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்குறதுக்கு இடையில கொஞ்சம் ஜம்ப் பண்ணுவோம் ரேணுகாவுக்கு. ரேணுகா, ஆஸ் ராம் செட், இப்போ வந்து அந்த குவாலிஃபை பண்ணுற அமௌண்ட் இப்போ வித்தியாசப்படுறதால யூனோ as you said wish list ஒன்று இருக்குது, லொக்கேஷன் ஒன்று இருக்குது. லாஸ்ட் வீக் ஆல்சோ we spoke about location. பட் இப்போ அந்த லொக்கேஷன் விரும்பின லொக்கேஷன் சம்டைம்ஸ் எங்களுக்கு எடுக்க முடியாமல் இருக்குது as Ram said அந்த குவாலிஃபை பண்ணுற அமௌண்ட்டால். ஸோ அவையில் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்குது. Definitely people ஆக்கள் அப்படி செய்யணும். இப்போ நியூ கேசல், பெல்வில் and அப்படி தள்ளி போனேன். But really depends on avail the lifestyle, right? இப்போ avail downtownல வேலை செய்து கொண்டு சில ஆக்கள் பெல்வில்ல வாங்கிருக்கு. It's nothing to laugh about because உண்மையாக avail செய்யணும் and 1 hour commute பண்ணனே, 1.5 hour commute பண்ணேன். Some of them are happy. சில ஆக்கள் ஹாப்பியாக இருக்கணும். சில ஆக்கள் அப்படி மூவ் பண்ணி few 3 years ago அப்படி மூவ் பண்ணி far away location மூவ் பண்ணி avail last year market பெனிஃபிட் பண்ணியிருக்கேன். அதுலேயே $400,000-500,000 கேஷ் அவுட் பண்ணி திருப்பி வந்திருக்கேன், ரைட்? ஸோ சம் பீப்புள் ஆர் ட்ராயிங் இட் அண்ட் சம் பீப்புள் ஆர் செட்டில் பண்ணினேன். சில ஆக்கள் விருப்பமில்லாத ஆக்கள் மார்க்கெட்டில் கேஷ் அவுட் பண்ணி திருப்பி வாங்கினேன். ஸோ we have both situations. Okay, இப்போ location and wish list எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, but still they wanted to go for the same location. அப்படியே இருக்கிறாக்களும் சில ஆக்கள் இருக்காங்க. So are they waiting for this right moment or are they still buying the house? So if I will the budget 400,000 and if they want to be like Markham or something, அது affordable இல்லை. So I will rethink definitely the realism இருக்குது, right? I will rethink பண்ணணும் எங்கே போகலாம். If obviously renting, you rather own something than rent, right? So either maybe they have to go towards more of a condo market or a townhouse. Maybe I'll detach in the Tuangi. Maybe we have to keep on going to somewhere they can afford. But no way, if I will afford panna ilama nangal push panna kudadu, because at the end of the day I will suffer panna ponem. I will suffer pani like mortgage eduthu default pani. That's not advisable at all. So in the beginning, between the realtor and the mortgage broker, I will look a good advice. That's why it's very critical. You're not finding a realtor who's just about the sale. They have to know what my client could afford. Wish list is great, but the realism on mortgage broker proper available afford pananum. Obviously mortgage brokers they'll have all the products. Any deal is approvable based because there's so many products that could approve a client, but the affordability has to be there. So those are important too, which I'm sure you will get out of Ram how they do that. So wish list far away because of affordability. Some people are happy, no complaints, they're very happy where they are. Some people don't like it and they do come back, right? So it's really based on individual lifestyle and how much commute are they willing to do. So if you want to travel 3 hours a day to be in a more comfortable home, then that's up to you. There's people who are going from downtown to Oakville, right? So it really depends on the lifestyle. Sometimes they have a stay-at-home mom who's watching the children, so that's okay, right? But I think if both parents are working and with kids, it's a different story. But if you don't have kids, then it's a different story. So it's all based on the lifestyle, I would say. Okay. So நாங்கள்
ஜியாட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். புது வீட்டை பார்த்து தான் நாங்கள் மோஸ்ட்லி கட்டினாங்க, ரைட்? புது வீட்டுக்கு இப்படியான இன்ஸ்பெக்ஷன் நடக்குது அப்படின்னு சொன்னது. ஸோ இப்போ பழைய வீடு ஒரு we'll say 30 years or 25 years of old house வந்து நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் சைக்கிள் காமனாக உங்களுக்கு என்ன விதமான ஃபால்ட்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கிற நீங்கள்? அதில் இப்போ வயர் டைப்புகள் பிரச்சனையாக இருக்கலாம். சில பழைய வீடுன்னு பார்க்கும்போது இந்த அலுமினியம் வயரிங் இல்லை நொப்பன் டியூப்னு சொல்லி அதுக்கும் பழமையான ஒரு வயர்கள் ஒன்று இருக்குது. இப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் இன்சூரன்ஸ் செய்து சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றது ஃபேர்னஸின் கண்டிஷன் என்ன மாதிரி என்ன டைப் ஃபேர்னஸ் இருக்குது, என்ன இயர் ஓல்டுன்றதை சொல்லி இருக்குது. மற்றது அஸ்பெஸ்டஸ் இருக்கலாம், ஒரு டைப் இன்சுலேஷன்கள் இருக்கலாம். மற்றது மோல்டு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். சில ஆர்டிக்கிளில் உள்ள பிளைவுட்டில் வந்து மோல்டுகள் இருக்கிறதுக்குரிய சான்ஸ்கள் இருக்கும். மற்றது அப்படி நிறைய பிரச்சனை ஓட்டர் லீக்கள் இருக்கும். அவங்கள பேசாமலுக்கு அப்படியே விட்டுட்டு இருந்திருப்பாங்க கனகாலமாக. அதில் வந்து மோல்டுகள் இருந்திருக்கும். சில வீடுகளுக்கு நாங்கள் உள்ளே போய்க்கிலேயே தெரியும், எங்களுக்கு ஒரு மகி ஸ்மெல் ஒன்று இருக்கும். அது இருக்கிற ஆக்களுக்கும் தெரியாது. இப்போ அதில் வாங்க போகிற ஆக்களுக்கும் அதை ஃபீல் பண்ணாது. அதுக்கு அதை விட இப்போ ஒவ்வொன்றுக்கும் அதுக்குரிய உபகரணங்கள் இருக்குது. இப்போ ஒவ்வொன்று செக் பண்ணுறதுக்குரியது. இப்போ இன்ஃப்ராரெட் தெர்மல் இமேஜ் கேமரா இருக்குது. இப்போ லீக்குகளை கண்டுபிடிக்கிறது, ஈவன் ஃபினிஷ் பண்ணியிருந்த போலண்டா கூட நீங்கள் அதில் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய அளவில் இருக்குது. ரைட், மற்ற மோல்டுகள் டிடெக்ட் பண்ணக்கூடியதுக்கு இருக்குது. பெருசாக இப்போ நாங்கள் இப்போ மோஸ்ட்லி நாங்கள் கேள்விப்பட்டது 10 இயர்ஸுக்கு ஒருக்கா நீங்கள் வந்து ரூஃப் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது நாங்கள் சும்மா கேள்விப்படுறது. ஆக்சுவலாக அது 10 years அண்ட் இல்லை, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிங்கிள்ஸ் டைப். மற்றது இந்த திசையை நோக்கி வீடு இருக்கிற பொறுத்தது. சில இடங்களில் வந்து ஏர்லியாக போகும். இப்போ 20 வருஷம் சிங்கிள்ஸ் தான் ஸ்டாண்டர்டாக பில்டர்ஸ் கொடுக்குறது. சில இடங்களில் வந்து 12-15 வருஷத்தில் போனதெல்லாம் இருக்குது. சிலது கிட்டத்தட்ட 18 வருஷமாக நல்ல கண்டிஷனில் உள்ளதெல்லாம் இருக்குது. With that storm, everyone changed their roof. Yeah. That's every house. That's another scenario. ஆனால் பட் இப்போ நாங்கள் பார்க்குற புது வீடுகளை பார்க்கல, பில்டர்ஸ் புது வீடுகளை பார்க்கல, முந்தி ரூஃப் ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்ல இருந்து இப்போ வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்கு. ஸ்லோப்னு சொல்கிறவங்க அந்த என்ன பிச் ஹை பிச் ரூஃப்னு இருக்குது, லோ பிச் ரூஃப். அந்த ஹை பிச் ரூஃப்கள் வந்து கொஞ்சம் கூட காலம் பாதிக்கணும்னு சொன்னால் சினிமா அதில் நிற்கிறதுக்குரிய சாத்தியங்கள் குறைகளை உடனே பண்ணிடும். அதாவது இப்போ வீட்டை சுற்றி தவிர மரங்கள் இருந்தாலும் சிங்கிள்ஸ் எளியாக பழுதாகிறது. அந்த ரூஃபோட ஷேட் வந்து நிழல் வந்து ரூஃப் சிங்கிள்ஸ் எளியாக பழுதாக்கும். ரைட், மற்றது தண்ணி அந்த ஓட்டங்களை வச்சும் இருக்குது. சில இடங்களில் அந்த கிரெயின் வந்து எளியாக போச்சுன்னு சொன்னால் கிளம்ப வெளிக்கிட்டுரும். அதாவது உங்களோட வீட்டுக்கு பின்பக்கம் வெளியாக இருந்தேன்னு சொன்னால் நம்ம எளியாக பழுதாகும். சொன்னால் வின் பிரேக் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. வெளியன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது there's nothing open space மாதிரி. ஓகே, அதில் சொன்னால் சில அந்த வின் பிரேக் பண்ணாட்டிக்கும் அந்த டைம் அப்படியான வீட்டில் தான் கூட இந்த சிங்கிள்ஸ் பறந்த ஏரியாக்கள் கூட கொமனாக எல்லா இடம் பறந்துட்டு அந்த அப்படியான வீட்டை எல்லாம் கூட அஃபெக்ட் பண்ணிடுது. அது பழைய வீடு ரெண்டு பார்க்கல. இப்போ நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பார்க்க புது வீடு பழைய வீடு ரெண்டு பார்க்கல. அது மாதிரி எல்லாம் ஒரே இதெல்லாம் ட்ரீட் பண்ணுறது பிரச்சனை எப்படியும் இருக்கும். அதில் கட்டாயம் சில பழைய ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்திருக்க, ஒரு மறுவான வளத்தை விட வேண்டிய அவன் திருப்பி உங்களுக்கு விற்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ரைட், அப்போ அது ஹெல்த் ஹசார்ட் அப்படியானதுகள் வந்து உங்களுக்கு ஹெல்த்துக்கு கூடாது. ரைட், மற்ற சில இப்போ பெரிய ஹைட்ரோ வயர்கள் க்ளோஸாக போகிற வீடுகள் இருக்கலாம். அதுகளுக்கெல்லாம் நீங்கள் செக் பண்ணலாம். என்ன அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எவ்வளோ ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாம். இப்போ சில பேருக்கு அதில் பற்றி யோசிக்கிறதில்ல, வீடு வடிவாக இருக்குன்னு சொல்லி போட்டு வேண்டுறது. சில பேர் அதிலே கீனாக இருப்பி நம்மளுக்கு இந்த மீட்டர் வேணும், கொண்டு வந்து இந்த வயருன்ற எஃபெக்ட் வந்து எவ்வளோத்தில் இருக்குன்னு ஒருக்கா செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி அப்படி கேட்குறாக்களும் இருக்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ மடுவானா போல் ஏதாவது பிளான்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணியிருந்தா, ஸோ அந்த வீடு வந்து ஒரு நாளுமே விற்கலாதா, ஆர் இட் won't stay in the market for certain years? அதுக்கு சில ஆக்கள் இருக்கு. நம்ம வேண்டதுக்கு வேண்டும். நான் சஜஸ்ட் பண்ணுறது வேண்டாம்னு சொல்லி நீங்கள் வீடு எங்கேயும் வேண்டலாம். ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட். என்ன நடக்கணும்னு சொன்னால் அவங்க அந்த குயிக்காக அந்த அதில் இருந்து அந்த பெனிஃபிட் எடுக்கிறதுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் ஸ்ப்ரே பண்ணுறது. 24 hours பெரிய லைட்ஸ்களை போட்டுட்டு நிறைய கெமிக்கல்ஸ் அடிக்கிறது. இப்போ அதில் எல்லாம் வீட்டிலேயே தான் இருக்க போகுது. இப்போ நீங்கள் அது இருக்க இப்போ இந்த ஒரு கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி கொண்டு இருக்கிறதான் அந்த எஃபெக்ட். ஏன்னா வீட்டில் உள்ள கூட மரங்களெல்லாம் இந்த வீடுகள் கட்டுறது. அப்போ அந்த மரங்கள் எல்லாம் இருந்தோண்டே இருக்குங்கட்டா அது எப்போவுமே நாங்கள் ப்ரீத் பண்ணக்கூடிய மாதிரியே இருக்கும். பட் அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டினது விட உங்களை மென்டலியாகி அது உங்களை எஃபெக்ட் பண்ணி கொண்டு இப்போ நீங்கள் ஒரு வீடை வேண்டி போகிறீங்க, மறுவான வளர்த்த வீடு உண்டு. அங்கே போனதுக்கப்புறம் சும்மா ஒரு காய்ச்சல் வருது உங்களுக்கு வைப்போம். உங்களுக்கு முதல்ல என்ன கிளிக் பண்ணும் அந்த சொல்லி. ரைட், அப்போ அதில் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை தான். இப்படியானதில் தவிர்த்து கொள்வது நல்லது.
இப்போ சில பேர் வந்து அப்படியான வீடுகளை வேண்டிப்பட்டு இல்லை நாங்கள் கொஞ்சம் காலத்தில் இடிச்சு கட்ட போகிறோம்னு சொல்லி போட்டு வேண்டாக்கள் இருக்குது. அப்படியான அதில் வந்து ஓகே, அது நீங்கள் ஃபுல்லாக டெமலிஷ் பண்ணி போட்டு திருப்பி செய்கிறது பிரச்சனை இல்லை. பட் இதுவும் வந்து இப்போ எவ்வளோ காலத்துக்கு வளர்த்துருக்கா, சில வேளை அந்த லிஸ்ட் பண்ணுற ஏஜென்ட் சொல்லுவார் இந்த வீடு ஸ்டார்ட் பண்ணின உடனே போலீஸ் வந்து பிடிச்சிட்டுன்னு சொல்லுவார், அங்கே கண்டினியூ பண்ணல. அது எப்படி கண்டுபிடிக்கிறது, உடனே பிடிப்பட்டதா இல்லை 3 வருஷத்துக்கு பிறகு பிடிப்பட்டதான்னு சொல்லி. மரவானா க்ரோ பண்ண சொன்னால் மரவானா க்ரோ பண்ண நீங்கள் 1 மாதம் வளர்த்தானோ 3 வருஷம் வளர்த்தானோ, ரைட்? அப்படி நிறைய வீடுகள் இருக்கு. இப்போ நாங்கள் ரிஜெக்ட் பண்ணின வீடுகள் எல்லாம் போய் அவங்க வித்துட்டு போய் வேறு யார் ஒரு ஆள் வேண்டி தான் போயிருக்கிறோம். அதுக்காக வில்படியில் என்று இல்லை. இப்போ நாங்கள் சில இன்ஸ்பெக்ட் செஞ்சு இப்போ ரீசென்ட்லி ஒரு வீக்கு முதல் நடந்தது. அந்த ஏஜென்ட் வந்து தான் அதே ஏஜென்ட் தான் அந்த ப்ரீவியஸ் செல்லர்ஸுக்கும் வேண்டி கொடுத்துருக்கார். அப்போ என்ன நடந்ததுன்னு சொன்னால் அவற்ற பேர் அதுக்குள்ள இன்வால்வ் ஆகுது. ஏன்னா அது அந்த மல்டிபிள் ஆஃப் சிச்சுவேஷனில் ஏதோ இன்ஸ்பெக்ஷன் செய்ய வேண்டின வீடு. இப்போ திருப்பி விற்க போய் நான் அந்த எவிடன்ஸை காட்டி நான் சொன்னேன் அதில் இது இருக்குன்னு சொல்லி. அப்போ அந்த செல்லருடைய ஏஜென்ட் வந்து ரிப்போர்ட் கேட்டுக்கொண்டிருந்தவர் என்னத்துக்குன்னு சொல்லி. அப்போ அவர் இன்னொரு டிரெக்டாக அதை கேட்க நான் சொன்னேன், நான் கிளையண்ட்டுக்கு தான் ரிப்போர்ட் கொடுப்பேன், உங்களுக்கு தெரியலாது அந்த ரிப்போர்ட் என்ன நடக்க மாட்டேன் சொன்னால் அவர் அந்த ரிப்போர்ட்டில் உள்ள எவிடன்ஸை பார்த்து அவளை ஹைட் பண்ணி போட்டு திருப்பி இன்னொரு ஆளுக்கு விற்க போகிறார். அதுக்கு தான் அவர் அந்த ரிப்போர்ட் கேட்குறது. ரைட்டு, சிலவளை அந்த என்னென்ன எவிடன்ஸ் அதில் இருக்குதுன்னு நாங்கள் போட்டோமோ அவளையும் ஹைட் பண்ணி தான் இன்னொரு ஆள் வந்து வேண்ட தான் போகிறார். அது ஸோ அது எல்லாமே எல்லாருமே ஒன்று சேர்ந்து செய்யக்கல தான் அந்த வீடு சரியான முறையில் சரியான ஒரு ஆள்கிட்ட. இப்போ சில இடங்களில் நீங்கள் அந்த ஸ்பெஷலி இந்த மல்டிபிள் ஆஃப் சிச்சுவேஷன்ல எல்லாம் கண்டிப்பாக இன்ஸ்பெக்ஷனை ரிமூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. மோட்கேஜை சரி தாரம், இன்ஸ்பெக்ஷனை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லி. இப்போ சில பேர் இருந்தால் சொல்ல ஓகே நாங்கள் 1 டே தாரம் இல்லை 2 டே தாரம்னு சில ஏஜெண்டாக சொல்லுவாங்க. அதில் பரவாயில்ல. சில பேர் வந்து அந்த அதிலே கீனாக இருப்பாங்க, இன்ஸ்பெக்ஷனை மாத்திரம் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால அட்லீஸ்ட் ஒரு வாக் த்ரூ இன்ஸ்பெக்ஷன் தானே, அதாவது நீங்கள் அந்த ஆஃபரை கொடுக்காமல் வாக் த்ரூ இன்ஸ்பெக்ஷன் சொல்லி அப்படி ஒன்று செய்து தானே அதை எடுக்கிறது நல்லது. ஸோ நாங்கள் எங்களுக்கு இந்துஷா இப்போ வந்து நார்மலாக ஒரு வீட்டுக்கு போனால் என்ன சொல்கிறது, சோஃபா ஒரு டேபிள் ஒரு அதை மட்டும் மாற்றினா போதாது. யூனோ இது கலர் சேஞ்சஸ் இருக்கு உங்களுக்கு. சம்டைம்ஸ் உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து யூ செட் தட் யூ டூ கன்சல்டேஷன். கன்சல்ட் பண்ணுறது ப்ரீவியஸ், அதாவது 1 day before or 2 days before you'll go to the house and you inspect என்னென்ன சேஞ்சஸ் வேணுமன்றது. சில ஆட்களுக்கு கன்சல்டேஷன் மட்டும் போதுமாக இருக்கும், சில ஆட்களுக்கு கலர் கன்சல்டேஷன் மட்டும் போதுமாக இருக்கும், சில ஆட்களுக்கு இது ஃபுல் ஹவுஸுமே தேவையாக இருக்கும், ஸ்டேஜிங் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த கன்சல்டேஷன் செய்யக்கல எவ்வளோ தூரத்துக்கு அவைகளுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? So consultation வந்து very important because first when we go to the home we walk around the entire house. So room by room we have a form fill out பண்ண okay இதுக்கு என்னென்ன மாத்தலாம் stay பண்ணலாம். And sometimes some sellers they just need to know recommendations என்ன மாத்தினா நல்லமண்டு, right? So the consultation is very important because நாங்கள் சொல்லுவோம் okay இந்த sometimes the furniture is okay, it's fine, will accessorizing எல்லாம் fine, but wall the color வந்து கொஞ்சம் ஆஃபாக இருக்கும், ஸோ அது மாற்றினா மட்டும் போதும்னா we tell them that, right? So the consultation நாங்கள் வந்து we talk about everything. So the color from the entrance to the yard till the backyard, not even the front, because sometimes the house will be beautiful but when you walk in the front yard is a mess. And other than first impression, right? Yeah. And also the cleanliness too, right? நாங்க recommend பண்றாங்க because எல்லாரும் நினைக்கிற sweep பண்ணிட்டு போனா it's enough cleaning, but that's not true. Sometimes windows clean இருக்கணும், the baseboards, so we also look at that as well, right? Because when I walk into a house, that's important. Right away I'll look at the floor as well. So the consultation is not limited to just the staging portion. We tell them from top to bottom what they should change, what they should fix. So, and we would also tell them if they don't need anything, right? Just a few touch-ups. So so the consultation is important. So இப்போ mostly இப்போ நாங்களாக இருந்தால் இப்போ மோஸ்ட்லி நாங்கள் வந்து நிறைய சமைப்போம், ஆசையாக சமைப்போம். அண்ட் வி டூ சில இதில் எங்களுக்கு வீட்டை திறந்த உடனே யூ ஸ்மெல் தட் குக்கிங் என்ன. ஸோ what you advise them? இப்போ நாங்கள் வந்து சமைக்க வேணாம்னு ஆப்வியஸாக அவளுக்கு சொல்லலாது, பட் பொறிக்க வேணாம்னு வேணுமெண்டா சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட்லி இந்த ஸ்மெல்லே எல்லாருமே வீடு வாங்க போய்க்கலாம், ஆசையாக ஒரு வீட்டை திறக்கல, we would like to smell something good என்ன. ஸோ
how do you handle those stuff? So we recommend that they don't cook certain type of foods during that time that they want to sell the house, right? Also, open your windows, have it air out, fresh air, put candles. Because nanga oru veeta ponanga, I know they cook a lot, but they had candles lit up everywhere, so it was nice, right? Because the smell, and they had the windows open. But yeah, we would recommend when you're planning to sell the home, and you know as well, right, that you're going to sell this house. So try to maintain it as much as you can. And I know, like, konjam kastama irukum, right? Samaikama irukradhukku, but konjam adjust pananum on the time. So pets next. Pets as well, during the staging time, we tell them not to have their pets around, especially when we're staging, because we want to make sure there's no fur or anything around, you know, the accessories or pillows. Sometimes people are allergic when Yeah, the buyers allergic, who are walking yeah. in are allergic to pets too. Exactly. And for sure, like she said, when buyers are coming to the house, they want to sit down, right? So you don't want to you don't this want to find first. something on the couch or anything. So we also recommend that. I've noticed, like, in my past experience, every client that sat down somewhere ended up buying that house that they sat down in. Yeah, yeah. So that's very important. Yeah. Some they fall in love with the furniture sometimes, you know. அந்த ஃபர்னிச்சருக்காக வீட்டை And- பார்க்குற ஆட்களும் இருக்கிறாங்க. You can't sell it to them at stage. Yeah. ஸோ ஸ்டேஜ் பண்ணுற வீடுகளில் மோஸ்ட்லி நீங்கள் இப்போ சொன்னீங்க பெட்ஸ் ஒரு ஃப்ரண்ட் போர்ச்சாக இருக்கலாம் என்ட்ரன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து you do color consultations too and consultations too. So color changes வந்து எல்லாருமே obviously they won't take it. Sometimes வேணாமன்ற மாதிரியும் இருப்பினும். So how do you advise them? இல்லை இது செய்தால் இந்த பெனிஃபிட் இருக்குன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறதா இல்லை? Yeah, நாங்கள் recommend பண்ணுறாங்க, right? இப்படி color change பண்ணினா it's better for you, but sometimes they're hesitant because obviously to paint that it takes time, and if they want to sell it quickly as well. So as home stagers, our job is to make sure that whatever we bring in kind of coordinates with the wall color as well, right? So that, okay, we kind of put a focal point on our accessories or our items and take away from the wall, or put a very light color painting or something Okay. to take that away. Thank you, Santosha. Ram, so இப்போ வந்து you said there's a lot of changes and mortgage கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படி என்றெல்லாம் நீங்கள் சொல்கிறதால what I'm asking is எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க எவ்வளவு அந்த மோர்கேஜை எடுத்து ஒரு வீட்டை எப்படியாவது வாங்கணுன்றதுக்கு ஸ்ட்ரகிள் இருக்கா நிறைய? Before I answer that question, I would like to just touch base on the point that question Yeah. you asked if the clients are moving outside. Yes. Right? I've been doing this mortgage brokering for the last 15 years. Now, more and more, I'm seeing clients buying houses in Belleville, Kingston. எங்கடி ஆக்கள் நிறைய பேர் வந்து அங்கே பக்கம் மூவ் பண்ணினோம் with like 10% ஓட down payment ஓட வாங்கினோம். What about what are you planning on doing? Are you planning on staying there? இல்லாட்டி ரெண்ட் பண்ண போறீங்களாண்டா pretty much most of the clients are saying, you know what, எங்களால் வந்து இப்போ வந்து அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருக்குது டொராண்டோவில். ஸோ சம் பீப்புள் ஆர் மூவிங் அவுட் தட் சைட். எங்கடி ஆக்கள் வந்து நிறைய பேர் அங்கே பக்கம் போய் கொண்டிருக்கணும். I just would like to touch base on that point because of the affordability. Secondly, to answer the question you asked, is it difficult to get a mortgage? It is difficult, but there's I always like to say this as a challenge rather than a difficulty, because the mortgage வந்து எடுக்கிறது வந்து கஷ்டமாக இருந்தாலும் there are so many lenders out there who are able to get a deal done. Like இன்றைக்கு வந்து ஒரு client வந்து வந்தவையில் வந்து they are only putting 10% down payment, $50,000, and they're purchasing a house for like $500,000. So $500,000 homeக்கு வந்து when we structured the deal, they were not getting qualified because we have to use the stress test where, for example, we had to qualify the deal at 5.69. Okay, so 5.69 qualify பண்ணும்போது income இல்லாமல் வந்து பயங்கரமாக ஷார்ட்டாக இருக்குது. ஸோ நாங்கள் என்ன செய்தாங்க, நான் வந்து 20% போட்டுட்டு அந்த டீலை 30 years amortizationக்கு எடுத்துனாங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது வந்து 10% we are giving as a second mortgage behind the scenes. And doing it as a 90% loan to value, obviously அப்படி போகும்போது clients வந்து CMHC premium basically about 3.1% of the 90%. So let's say for example someone is buying a home for $500,000 and they're putting only 10% down, okay, which is $50,000. அப்படின்னா $450,000க்கு mortgage எடுக்கணும்.
$450,000 mortgage இருக்கும்போது 3.1% அதாவது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் I will pay பண்ணணும். அது வந்து added to the mortgage for 25 years or 25 years of the term, for the whole term of the mortgage, right? ஸோ இந்த மாதிரி டீலில் நாங்கள் என்ன செய்தாங்கன்னா கிளைண்ட்டுக்கு சொன்னோம், ஓகே உங்களுக்கு வந்து இது அஃபோர்ட் பண்ண முடியாது, இது வந்து உங்களுக்கு குவாலிஃபை பண்ணுற கஷ்டமாக இருக்குது. இஃப் யூ கோ ஆன் 30 years amortization, I will இருக்கிற எக்ஸிஸ்டிங் இன்கமோடையே we would be able to qualify the deal. So what we did, we said, okay, we'll do it as a second mortgage, 10%. அதுக்கு வந்து $13,200 கிட்ட இது வந்தது, 3.1%. ஸோ அதுக்கு பதிலாக வந்து I will pay பண்ணினா $5,000, where they're saving the CMHC premium of $13,000. So really, if they're paying a $5,000 lender fees to get that mortgage done on the second mortgage, okay, and we got them a rate of 6.99 for the second mortgage. Sorry, I lied. It's not 6.99, 7.99. Let's say 8%, right? Still, I will வந்து கிட்டத்தட்ட வந்து $8,000 சேவ் பண்ணினோம். Instead of $13,000 ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக $5,000 lender feesல ஸ்பெண்ட் பண்ணினோம், $8,000 அதில் சேவ் பண்ணினோம், right? So there's always ways to do the deal. It really depends on how you're going to do the deal. So now, Ram, நீங்க சொன்னீங்க இப்போ செகண்ட் மோர்கேஜ் பற்றி காய்ச்சிங்க. ஸோ because of this இந்த ஒரு வித்தியாசமான mortgage ஹார்டான டைமில் most of them are they going for the second mortgage nowadays? It's options are there. Okay. Like some clients are taking it. I even had a client who walked away from the whole transaction where they purchased a home. Stowville ஒரு வீடு வாங்கினேன், 780K. Okay. So like அதே நேரத்தில் நான் என் கசன் ஒரு ஆளுக்கு வீடு வாங்கி கொடுத்தாங்க வந்து 820,000க்கு ஸ்டோவில் 2600 ஸ்கொயர் ஃபீட் வீடு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ எந்த கிளைண்ட்டோட நான் காய்ச்சி கொண்டு போகும்போது கிளைண்ட் சொன்னார் வந்து நான் 790க்கு வீடு வாங்கியிருக்கிறேன். இட்ஸ் அ டவுன் ஹவுஸ். இட்ஸ் அபவுட் 1800 or 2000 ஸ்கொயர் ஃபீட் ஹோம். ஸோ அவர் வந்து காய்க்கும்போது நான் சொன்னேன், என்ன நடக்க போகுதுன்னா வந்து இந்த வீடு வந்து நாங்கள் மோர்கேஜ் எடுக்கும்போது பேங்க் வந்து இதுக்கு அப்ரைசல் அனுப்புவாங்க. ஸோ பேங்க் அப்ரைசல் அனுப்பினால் நீங்கள் வந்து வாங்கின வந்து பீக் சீசனில் வாங்கிக்கணும், இந்த வீட்டை பில்டர்கிட்ட வாங்கியிருக்கணும். பட் தே பாட் இட் இன் பீக் சீசன். ஸோ நல்ல டைம் அந்த டைமில் வாங்கினபடியாக வந்து என்ன நடக்குதுன்னா இப்போ வந்து மோர்கேஜ் எடுக்க போயினோம்னா அந்த ஏரியாவோட வேல்யூ ஹேஸ் கான் டவுன். ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட $100,000 எங்களோட கிளைண்ட் வந்து கையால் கொண்டு வேண்டி இருக்கும் இந்த மோர்கேஜ் இருக்கிறதுக்கு. ஸோ ஹீ செட், ஓ யூ நோ வாட், ஐ கேன் டூ திஸ். ஏன்னா என்னால் வந்து $100,000 கொண்டு முடியாது. டெபாசிட் கொடுத்துருந்தவர் $40,000. நான் சொன்னேன், I will arrange the financing for you. Worst case scenario, we'll even get you the second mortgage because we believe in the market. I mean, எல்லாரும் மார்க்கெட் சரியில்லைன்னு சொல்லணும், but no, it's not that. It's a market correction. That's what's happening right now. And we said we'll arrange you a second mortgage at a lower rate as much as possible. And அந்த client சொன்னார், இல்லைன்னா because 790க்கு நான் இந்த வீடு வாங்குறதுக்கு 820க்கு உங்களோட கசன் வாங்கியிருக்காரு வந்து 2600 square feet and I'm going for an 1800 square feet. I don't want this house. Worth it. So walked away from the deal. But so you advise walk away பண்றது it's a good option ன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ வந்து உங்கள்ட்ட ஒரு வீடு இருந்துச்சுன்றால், let's say for example you already have a house and you bought an investment home, and if you walk away, the builder is going to do a title search and whatever it is, like உங்களை சர்ச் பண்ணி பார்ப்பணும் உங்களோட பேரில். ஸோ உங்களோட பேரில் வந்து பார்க்கும்போது பில்டர் ஆக்கள் பார்ப்பணும், ஓகே இவாட்ட வந்து ஒரு வீடு இருக்குது, ஸோ why don't we put a lien on you, right? If you don't have any other properties, a few people are walking out. I'll be very honest with you. It doesn't mean that ஒன்றுமே இல்லைன்னா வந்து அவள்கிட்ட சூ பண்ணி ஒன்றுமே எடுக்கலாது, ரைட்? இப்போ வந்து ஒரு ஆள் 5% ஸ்டார்ட் பண்ணுற ஒரு கிளைண்ட்டை வந்து நீங்கள் வந்து சூ பண்ணால் வந்து அந்த 5% தான் அவர் வந்து டிபாசிட்டே கொடுத்துருப்பார், வேறு ஒன்றுமே இருக்காது. ஸோ அவரை சூ பண்ணாலும் ஒன்றும் எடுக்கலாது. Right, so like if someone has an existing equity or இல்லாட்டி வந்து savings வந்து நிறைய காசு வச்சிருந்தா, of course the judgment could be severe. Where we even had a scenario where recently $400,000 ஸ்டோவில் வந்து ஒரு செலர்ஸுக்கு வந்து ஒரு பயர்ஸுக்கு வந்து இது பண்ணது சார்ஜ் பண்ணியிருந்தது. ஸோ அவையில் வந்து வாங்கி போட்டு வந்து கடைசி நேரத்தில் வீடை விட்டவையல் வேண்டாம்னு சொல்லி ஜட்ஜ் வந்து சொன்னார், no, you have to pay because even though you bought the house, you just signed on the dotted line under the seal saying that you will purchase the house. ஸோ அவைகள்கிட்ட வந்து எக்விட்டி இருந்தவரையா அவையில் வந்து எக்விட்டி இருக்கிற ஆக்களை சூ பண்ணவையில், எக்விட்டி இல்லாத ஆளை சூ பண்ணி ஒன்றும் செய்யலாது. ஸோ நாங்கள் ஆல்டோனா கஸ்டம் ஹோம்ஸ் வழங்கும் பியாண்ட் த சேல் நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக்குக்கு போகிறோம். மறக்காமல் கால் பண்ணுங்க, உங்களுக்கான கொஷன்ஸ் இருக்கும். 416-291-9025 416-291-9574. குட்டி பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம்.
ஆல்டனா கஸ்டம் ஹோம்ஸ் வழங்கும் பியாண்ட் தி சேல் நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களுக்கான கேள்விகளோட இருக்கிறோம். உங்கள் சார்பில் நான் நிறைய கேள்வி கேட்டுட்ருக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கும் நிறைய கொஷின்ஸ் இருக்கும். 416-291-9025 416-291-9574 என்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட கொஷின்ஸ் கேட்கலாம். 9574 416-291-9574 416-291-9025. சரி, இப்போ வந்து நாங்கள் ரேணுகாட் இருக்கா போகலாம். மார்க்கெட்டில் எல்லாருமே இப்போ பரவலாக கதைக்கிறது மார்க்கெட் நிறைய வித்தியாசமாக இருக்குது, வீடு விலை குறைஞ்சிட்டு என்று சொன்னதுக்கு வாங்க போகிற எங்களுக்கு வீடு விலை குறையிற மாதிரி எனக்கு என்ன தெரியவே இல்லை. லைக் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே வந்து இந்த மார்க்கெட் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சு விடுறதுக்கு நிறைய ஆசை இருக்குது. ஆக்சுவலாக இந்த மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸஸ் குறைஞ்சி வீட்டுன்ற விலையெல்லாம் அப்படி திடாண்டு குறைஞ்ச மாதிரி தெரியல. சும்மா பார்க்குறேன் எனக்கு. What do you think as a realtor? So basically, compared to 2017, this time period, there's obviously a big drop, right? Because 2017, February, March, April, May was unrealistic values, right? Compared to last, Toronto Real Estate Board available statistics released for April. So if we're going to compare apples to apples, last April, this time, the average price was 900 change, right? 912, I believe. This April, statistics is average house is 804, right? So there is a drop, but compared to, let's say, 2016, we're in 2016 summer market right now. So on a normal scale, we're okay. We haven't gone backwards. Okay, so January compared to January, but January 730 was the average price, and then February I think it was 750. Like 20,000-30,000 every month is going up. So we're at a steady market. So if buyers are confused, like who are sitting on the bench, like price drop பண்ண போது டீல் எடுக்க போறேன் அப்பைக்கெல்லாம் நான் வீடு வாங்கணும்னா that's not going to happen because steady up price ஏறிக்கொண்டு போகுது. So if you had bought in January, you got a better deal compared to now. Right? And the seller, if they're thinking, on the edge thinking, should I sell now or what not? So the price is going up steadily. So whatever you're going to get now, if the price is priced correctly. So CMA, market analysis, say that's the crucial part right now. Because last year, an average house 9 days la vitittu. In the versam, it's taking 20 days. But price of vadiva realtor price panama, seller mothukava 900 okay 900 poromana, the market, it could be in the market for 6 months. Renika, give me a second, or caller all record. Vanakkam. Hi, vanakkam. நான் மதுமிதா கதைக்கிறேன். சொல்லுங்க மதுமிதா. நான் மார்க்கெட்ல இருந்து கேட்கிறேன். நான் ஒரு வீடு கட்ட யோசிக்கிறேன். நீங்க ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா? வீடு கட்டுறதுக்கு இருக்கிறீங்க, ஃபைனான்ஸ் ரெடி பண்ணி தருவீங்களான்னு கேக்குறீங்க. ஓகே, Renuka? Yeah. Okay. Renuka? Yeah. Oh, hi Renuka. Is it Madhumita. Madhumita, sorry. Is it Madhumita or Renuka? Madhumita. Madhumita. Okay. Hi Madhumita. Certainly, நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைனான்சிங்கும் செய்கிற நாங்கள். உங்களுக்கு ஏற்கனவே வந்து வீடு இருந்துச்சுண்டா வந்து நாங்கள் அந்த வீட்டில் இருந்து எவ்வளவு எக்விட்டி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பேசிக்கலி நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டியில் வேல்யூ போடுறீங்களாண்டா என்ன அமௌண்ட் நீங்கள் டவுன் பேமெண்ட் போடுறீங்களோ அதுக்கு தக்க மாதிரி எங்களால் அரேஞ்ச் பண்ணி தர முடியும். டெஃபினெட்லி. You can call me afterwards. I'll give you my direct number. My direct number is 416-837-8669. I repeat the number once again is 416-837-8669. Call பண்ணுங்க. I'll be able to assist you with that. Definitely. So thank you Madhumita. questionக்கு நீங்களும் more questions கேட்கலாம். 416-291-9025 or 416-291-9574. ஸோ ரேணுகா, உங்கள்கிட்ட நீங்கள் காய்ச்சி கொண்டு கேட்கல ஒரு விஷயம் சொன்னீங்க, மார்க்கெட்டில் சரியாக வந்து ப்ரைஸை அலோகேட் பண்ணாட்டி இட்ஸ் கோன் ஸ்டே ஃபார் லாங் டைம் அண்டு. Yes, because even if every week all our realtors at our office at Remax World Properties, we always have a mastermind group where we discuss what's happening in the market and stuff, and a lot of our agents share their stories. If one of our agents, he's told me yesterday, like in November he went for a listing presentation, and our CMA Vadiva say he gave the market value at 800 and change, and the client really wanted 900, right? And so they went with the realtor who said, I'll do it for 900, but obviously didn't do the homework. So 6 months later, they did sell it for 800 change. So that 6 months, they lost so much time, right? Right price 6 months ago, say that within a month,
It would the have house would have sold. sold. They would have saved time and a hassle for them. So CMA, like if realtors are doing CMA, it's very, very important not to go off sellers. And sellers should, you know, we all have our like an idealistic figure Yeah. we want, but if I'm asking for 900, then it should be a valid reason. Comparables பார்த்து என்ன அந்த மார்க்கெட்டில் நடக்குது, what's the turnover time. So right now, like I said, 20 days is the average. So to avoid going beyond that is how accurate you price the house. ஸோ இப்போ ஒரு மார்க்கெட்டில் ஒரு வீடு நிறைய நாளாக இருக்குது, as you said, ஸோ இந்த வீட்டை வந்து நான் சும்மா சொல்கிறேன் ஒரு 800,000க்கு விற்கணும். ஆக்சுவலாக அதோட வேல்யூ 750 வைப்போம். ஸோ இப்போ நான் இந்த வீட்டை அந்த வேல்யூக்கு கூட்டணும் அப்படின்னு சொன்னால் what I have to do? Actually, I want to sell my house for 800,000. What I can do for that? இப்போ வேல்யூ கூட்டுறதுக்கு it has to make sense. Like இப்போ நான் வந்து if you do things, இப்போ மார்க்கெட் வேல்யூ இருக்குது, அந்த மார்க்கெட் வேல்யூ 750, பட் நீங்கள் 100,000க்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் அப்கிரேட் பண்ண போறீங்கன்னா உங்களோட ஓன் ப்ளஷருக்கு செய்வீங்க, ரைட்? அதுக்காக அது 100,000 நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அது, ரைட்? ஸோ வீட்டு ஏரியா நெய்பர்ஹுட்டுக்குன்ற ஒரு வேல்யூ இருக்குது, ரைட்? சம்டைம்ஸ் யூ நெவர் நோ, உங்களை மாதிரி லைக் மைண்டட் பயர் உண்டு, அந்த ஆசையில் வந்து வாங்கலாம், ரைட்? அவையிலும் பர்சனல் ப்ரிஃபரன்ஸுக்கு தான் அந்த வீடு வாங்கினேன், ரைட்? ஆனால் ஓவர் வேல்யூ பண்ணினா தென் மார்கேஜ் ப்ரோக்கருக்கு, ரைட்? நாங்கள் எக்ஸ்ட்ரா காசை காட்டோம். அப்ரைசல் வரும், அப்ரைசல் வர சொன்னோம், ஓகே தட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல், தட்ஸ் கிரேட், அப்ரைஸ் பண்ணி வேல்யூ வரும், 750 தான் இதோட வேல்யூ, பட் 100,000 bring it out of your own pocket. ஓகே ரேணுகா, give me a second. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் அக்கா. வணக்கம், யார் இது? ஆகாஷ் கரெக்ட். சொல்லுங்க ஆகாஷ். நான் அந்த அன்னை ஒரு ஆள்கிட்ட அந்த கேள்வி வந்து கேட்கணும். அவர் வந்து அந்த ப்ளூ காட்டன் சூட்டோட இருக்கிற அவரோட பேர் எனக்கு தெரியல. ராம். ராம். வணக்கம் ராம் அண்ணா. வணக்கம் அண்ணா. ஒரு கேள்வி வந்து இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஹோம் பையருக்கு வந்து கொஞ்சம் அந்த கிரெடிட் லோன்னு சொன்னா லோ கிரெடிட் ரேட்டுக்கு தாலும் மோர்கேஜ் எடுத்து தெரியுமா உங்களால? மோர்கேஜ் எடுக்கலாம்னா எவ்வளோ டவுன் பேமெண்ட் போடுவீங்கிறது தான் முதலாவது கொஷன். கிரெடிட் வந்து சரியில்லாட்டியும் பரவாயில்ல, வில் பி ஏபிள் டு கெட் யூ த ஃபைனான்சிங், டெஃபினட்டாக செய்ய முடியும். ஆனால் வந்து உங்களுக்கு டவுன் பேமெண்ட் வந்து 20லேருந்து 25% தேவை வரும். ஹலோ, ஓகே, அதாவது நன்றி, ஃபோன் கட் ஆகிட்டு. பட் ஸோ கிரெடிட் வந்து மோசமாக இருந்தாலும் they can buy, but still they have. நீங்கள் லெட்ஸ் சே நேற்று கூட பேங்க்ரப்சி அடிச்சிருக்கலாம். பேங்க்ரப்சி நேற்று அடிச்சுட்டு இன்றைக்கு நீங்கள் வீடு வாங்கலாம். பட் 25% போட வேண்டி இருக்கு டவுன் பேமெண்ட். 20 to 25 இஸ் நாங்கள் எங்களுக்கு தேவையாக இருக்கும். ஸோ நிறைய கிளைண்ட்ஸுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுற நாங்கள் அது வந்து சப்ரைம் மார்க்கெட்டில் வருது. சப்ரைம் மார்க்கெட்ன்றது வந்து பேசிக்கலி வந்து சில லெண்டர்ஸ் வந்து செய்ய மாட்டினோம். So C-ல வரும். So interest rate would be obviously high. Bankruptcy அடிச்சு போட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம் 3.69ல. So we'll be able to get the financing. ஆனால் interest rate வந்து anywhere from 4.99 to 5.99 வரும். Okay. And they have to be able to afford that monthly. Yes. Correct, definitely. Hello. Hi. Yeah. யார் இது? I am Raj. Raj. Okay. I have a question. சொல்லுங்க ராஜ். I have a house. The attic is insulated by wood dust or something. Sawdust. Can you repeat that question? திருப்பி ஒருக்கா சொல்லுங்க. இந்த attic வந்து sawdust-ஆல தான் இன்சுலேட் பண்ணி போட்டது. அது வந்து உண்மையில ஒரு நல்ல ஒரு இன்சுலேஷன். அதை சொல்ல செல்லுலோஸ் ஃபைபர்னு சொல்லி சில இடங்களில் ஃபைபர் கிளாஸ்ன்னு யூஸ் பண்ணுவாங்க, ஒரு பஞ்சு மாதிரி ப்ளோ பண்ணி விடுவாங்க. சில இடங்களில் இந்த சோடஸ் மாதிரி அதை சொல்கிற செல்லுலோஸ் ஃபைபர்னு சொல்லி அது ஆர் வேல்யூ வந்து ரெசிஸ்டன்ட் வேல்யூ வந்து ஹையாக இருக்கும். அந்த இன்சுலேஷனில் உள்ள இன்னொரு லாபம் என்னன்னு சொன்னால் அனிமல்கள் வந்து உள்ளுக்கு வராது. இப்போ ரக்கூனோ அணிலோ உள்ள ஏரியான்னு சொன்னால் அவ அந்த டைப் இன்சுலேஷன் அந்த அனிமல்களுக்கு அலர்ஜி. அது உண்மையில அது கொஞ்சம் நல்ல இன்சுலேஷன். அது எங்கே எடுக்கலாம் ஆக்சுவலி? இந்த கடையிலே அது எடுக்கலாம் கிடக்கு. இந்த எங்க பர்ச்சேஸ் பண்ணலாம்ன்றது கேக்குறாரு. ஓகே, ராஜ் கேக்குற क्वेश्चन எங்க பர்ச்சேஸ் பண்ணலாம்? நீங்க லோஸ்ல இருக்குது அந்த இன்சுலேஷன். அவங்கட்ட அந்த மிஷினும் நீங்க ரெண்ட் பண்ணலாம்.
ரன் பண்ணி அடிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த இன்சுலேஷன் செய்கிறவங்கள்ட்ட நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணலாம், அவங்களுக்கு இந்த டைப் இன்சுலேஷன் தான் வேணும்னு சொன்னால் அவங்களே கொண்டு வந்து அடிச்சு விடுவாங்க. ஆக்சுவலி அவங்கள கேட்டேன், அது வந்து இந்த அல்பர்ட்டா சைடில் யூஸ் பண்ணுறாங்களா, அது சோ டஸ்ட். ஆக்சுவலி சோ டஸ்டா வுட் கிரஸ்ட் சம்திங் லைக் தட். சோடஸ்ட் இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் ஒரு இடம் காணையில் அநேகமான இடங்கள் அந்த சோடஸ் மாதிரி இருக்கிறது வந்து அந்த செல்லுலோஸ் ஃபைபர்ன்றது தான் யூஸ் பண்ணுறவங்க. அது இல்லை, அது இல்லை ஆக்சுவலி. ஓகே, சோடஸ் தான் அது பொதுவாக இந்த அல்பர்ட்டா பக்கம் தான் யூஸ் பண்ணுறாங்களா? இங்கே ஒன்டாரியோ பில்டிங் கோட்டின் படி இங்கே நான் ஒரு காலம் காணையில். ராஜ் நாங்கள் உங்களுக்கு ஜெயாட நம்பரை தரோம். இந்த நம்பரை கால் பண்ணுங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். 416-509-8708. 416-509-8708. 416-509-8708 ஜெயாட நம்பர். நீங்கள் அவருக்கு கால் பண்ணீங்கண்டா 416-509-8708 ஜெயாட நம்பர். நீங்கள் எனி டைம் கால் பண்ணலாம். அவர் உங்களுக்கு இன்சுலேஷனை படிக்கிறவர். ஸோ அந்த கொஷனுக்கான ஆன்சரை தருவார் ராஜ். நன்றி ராஜ். ஓகே, ஸோ நாங்கள் கடைசியாக காய்ச்சிட்டு இருந்தது இந்த வீட்டின விலையை நாங்கள் கூட கொடுத்து எடுத்து அப்படின்னா எங்களுக்கு பிரச்சனை வருமான்னு சொல்லி. ஸோ இப்படியே நாங்கள் இன்றைக்கு இந்த ஷோ நாங்கள் முடிச்சு நாங்கள் நெக்ஸ்ட் வீக் இது பற்றி நிறைய கதைக்கலாம். ஸோ தேங்க்யூ ரேணுகா, தேங்க்யூ ராம், தேங்க்ஸ் ஜெயா அண்ட் இந்துஷா. நெக்ஸ்ட் வீக் நாங்கள் உங்களுக்காக அல்டோனா கஸ்டம் ஹோம்ஸ் பியாண்ட் த சேல் நிகழ்ச்சியில் இன்னும் வித்தியாசமான கேள்விகளோடு உங்களை சந்திக்கிறோம் லைவாக 8 மணிக்கு. ஸோ மறக்காமல் எங்களோட நீங்கள் நெக்ஸ்ட் வென்ஸ்டே 8 PM சந்திக்கலாம். வணக்கம்.